மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2ஆம் கட்டமாக கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 354 மாணவ மாணவிகளுக்கு 12,35,00,000 மதிப்பிலான கல்விக் கடன் உதவியை வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், வங்கி மேலாளர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விருதுநகரில் உள்ள மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களின் இல்லத்தில் நேற்று மாலை அவரது தாயார் அமராவதி அம்மாள் வயது முதிர்வு காரணமாக இயற்கை எய்தினார். அவரது பூத உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவசங்கர் மூர்த்தி உள்ளிட்ட திமுக MLAக்கள், MPக்கள் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த சித்தூர் கிராமத்தில் நஷ்டத்தில் இயங்கிய மூடப்பட்ட சர்க்கரை ஆலையில் புதிதாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக கோமங்கலம் கிராமத்தில் ஆலைக்கு சொந்தமான இடத்தில் ராட்சத மோட்டார்கள் கொண்டு நாள்தோறும் லாரியாக தண்ணீர் எடுத்து செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கோமங்கலம் மட்டுமில்லாமல் பரவலூர், தொரவலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உள்ளதாகவும், விவசாயம் அழியும் நிலைக்கு தள்ளப்படும் என்பதால் சம்பந்தப்பட்ட இடத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என பேனர் வைக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் புதிய மதுபான ஆலை கட்டுமான பணிக்கு தண்ணீர் எடுப்பதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அசோக் நகரை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் ராயபுரத்தில் உள்ள அசைவ உணவகத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். மேலும் அவர் அதே பகுதி கிழக்கு மாதா கோயில் தெருவில் உள்ள வீட்டில் முதல் தளத்தில் வாடகைக்கு தங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே வீட்டில் 2ஆம் தளத்தில் வசித்து வரும் இளம்பெண் குளிப்பதை தனது செல்போன் மூலம் விக்னேஷ் வீடியோ எடுத்ததாக புகார் அளித்தது. இதை பார்த்த இளம்பெண் அதிர்ச்சியடைந்து பின்னர் இதுகுறித்து ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி, சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்காக தமிழ்நாடு அரசுக்கு நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பேரிடர் காலங்களில் நிதியை பெற்றுத் தர வேண்டுமே தவிர இதுபோன்ற நேரங்களில் ஆளுங்கட்சியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்வது ஏற்புடையதல்ல என்று கண்டனம் தெரிவித்தார். இருக்கிற ட்ரெஷர்ல இருந்து நாம பணத்தை எடுத்துக்கலாம். அந்த ஒரு வரி எழுதி அனுப்புவதற்கு மத்திய அரசு இவ்வளவு தயங்குகிறது. தமிழக மக்களை மாற்றாந்தாய் மக்களாக பார்க்கிறது. அவர்கள் விரும்பாத ஒரு ஆட்சி இங்கு இருக்கிற காரணத்தினால் கோடிக்கணக்கான தமிழக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது நியாயமா? மோடியினுடைய நாடா இந்த நாடு? இது ஒரு ஃபெடரல் செட்டப், கூட்டாட்சி முறை. எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டவுடன் அடுத்த நிமிடம் அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பாலூர் சாலையில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே கடந்த 1967ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம் உள்ளது. இந்த பாலம் வழியாக குறிஞ்சிப்பாடி, சிலம்பிநாதன்பேட்டை, நடுவீரப்பட்டி, CN பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டு பெய்யும் வடகிழக்கு பருவமழையின் போது இந்த பாலத்தின் மீது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இதனால் இங்கு புதிய பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து நெடுஞ்சாலை துறை நபரோடு வங்கி மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் மூலம் 19,62,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்தார்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மலையாண்டி கவுண்டனூர் அருகே முன்னாள் எம்எல்ஏ சண்முகவேல் தோட்டத்திலிருந்து கேரள கோழிக்கோடு பகுதிக்கு கேரளாவைச் சேர்ந்த முஸ்தபா என்பவர் ஈச்சர் வாகனத்தை பாக்கு காய்கறிகளை ஏற்றிக் கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது மலையாண்டி கவுண்டனூர் நால்ரோடு அருகே அடையாளம் தெரியாத 3 நபர்கள் பல்சர் இருசக்கர வாகனத்தில் வந்து முஸ்தபா ஓட்டி வந்த வாகனத்தை முந்தி சென்று நிறுத்தி ஓட்டுநரின் தலையில் ஏர்கன் துப்பாக்கி வைத்து மிரட்டி 3000 ரூபாய் பணம் மற்றும் அவரது செல்போனை பறித்துக் கொண்டு ஓடிவிட்டனர். மேலும் 3 நபர்களும் இருசக்கர வாகனத்தை தப்பி சென்று ஓடிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து முஸ்தபா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த உடுமலை போலீசார் போலி துப்பாக்கியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.